ஹாய் மக்கள்ஸ், இன்றைக்கி ஒரு சிக்கன் ரெசிபி பார்க்கலாமா? ஒரே ஒரு ரெசிபியை பண்ணி அதில் 3 ரெசிபியாக கன்வெர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 500 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கணும். அதில் ½ ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக மிளகா பொடி, அதுக்கப்புறமா கொஞ்சம் சிக்கன் இல்லை மட்டன் பவுடர், அதுக்கப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறமா கலருக்கு காஷ்மீரி ரெட் சில்லி 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் போட்டுக்கினாக்கா கூட பரவாயில்ல. அதுக்கப்புறமா கபாப் பவுடர் போட்டுக்கோங்க. கபாப் பவுடர் அது ஒரு 2 ஸ்பூன்ஸ் அப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டை அதை வச்சு ஊற்றிக்கோங்க. எல்லாம் கூடவே ஊற்றிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிட்ட பிறகு உப்பு போடுங்க. உப்பு போட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா பைண்டிங்க்கு ஒரு நல்ல 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் பவுடர் அதை போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ½ அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துட்டு கொஞ்சம் மைல்ட் ஹீட்டில் கபாப் மாதிரி போட்டு எடுங்க. இதை ஃப்ரை பண்ணிடுங்க. இது வந்து நான்வெஜ் ஐடியா என் ஹஸ்பண்ட் தான் கொடுத்தது. என் ஹஸ்பண்ட் நல்லா சமையல் பண்ணுவார், நான்வெஜ்னா எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். இது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிட்ட பிறகு எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரையை வச்சு நம்ம 2 ரெசிபி இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுன்னா அந்த கபாப் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சா ஜிஞ்சர் அப்புறமா கார்லிக் போட்டுக்கோங்க. அது ஸ்மெல் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி வெளியே வரும்போது இப்போ மஞ்சூரிக்கு தேவையான மாதிரி ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆனியன் இதில் எண்ணெயில் போடணும். போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க. ரொம்ப வதங்கணும்னால அவசியம் இல்லை. போட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸ் வதங்கிட்ட பிறகு கேப்சிகமையும் மஞ்சூரி கட் பண்ணுற மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி போடுங்க. ஒரு ஃபுல் கேப்சிகம் போடுங்க. நீங்கள் வேணும்னா வெங்காயத்தாள் கூட போடலாம். அதுக்கப்புறம் இது வந்து மிக்சர் ஆஃப் 4 சாஸ்: டொமேட்டோ கெச்சப், ரெட் சில்லி, க்ரீன் சில்லி, அப்புறமா சோயா சாஸ் வந்து ½ டீஸ்பூன், மிச்சது எல்லாமே 2 டீஸ்பூன்ஸ் போட்டுட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் அதை இதில் ஊற்றி இந்த பவுலையும் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் இந்த சாஸை மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி ஊற்றின சாஸையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா என்ஹான்ஸ் பண்ண டேஸ்ட்டு. அதனால தான் நீங்கள் வேணும்னா டொமேட்டோ பியூரி போடலாம். ஆனால் அது ரொம்ப ஹோம் பேஸ்ட் ஆகிடும், ஸ்ட்ரீட் ஸ்டைல் வராது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட், ஏன்னா நம்ம சால்ட் எல்லாத்தையும் போட்டிருக்கோம். இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு கலருக்கு ரெட் சில்லி போடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொதி வரணும், ஜாஸ்தி கொதி வேண்டாம், ஏன்னா நம்ம சாஸ் போட்டுக்கிறதுனால டேஸ்ட் வேறு மாதிரி கொடுத்துரும். இப்போ வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கலக்கி அந்த சாஸை இதில் ஊற்றிக்கோங்க. இதை கொஞ்சம் திக் பண்ணும். அப்புறமா இதை கலரி லைட்டாக கொதி வரும்போது நீங்கள் அந்த ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை போட்டுக்கோங்க. பாதி சிக்கன் இதில் போடுங்க, பாதி சிக்கன் வைங்க. அதுக்கும் வேறு ஒரு ரெசிபி ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ சண்டேஸில் சும்மா ஒரே ஒரு வேலை எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கிச்சன் இருந்தாக்கா ஈஸியாக முடிகிற மாதிரி ஒரு வேலை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஈஸியான ரெசிபிஸ் வேணும்னா எனக்கு சொல்லுங்கள். நான்வெஜ்லேயே ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ் எல்லாம் பண்ணி காமிக்கலாம் வர இதில். எந்த ரெசிபி வேணுமோ அதுவும் சொல்லுங்கள். இது கொஞ்சமாக ஹீட் ஆகிட்ட பிறகு கொஞ்சமாக நல்லா டாஸ் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மேலே வெள்ளையிலும் தூவலாம், அப்புறமா கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸையும் தூவலாம். வேணும்னா கொத்தமல்லி கூட தூவலாம், ஆனால் இப்போ வேண்டாம் எங்களுக்கு. இது ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட் ரெசிபி வந்து நம்ம சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாம். வீட்டில் ஹெல்தியான ஃப்ரைட் ரைஸ் உங்கள் வீட்டில் வந்து சேம் அதே கபாப் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க, ஒரு 2 டீஸ்பூன்ஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. ஸோ தட் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நேரம் வச்சு சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும், சாஃப்ட்டாகவும் இருக்கும். இதில் வந்து 2 இல்லைனா 3 எக்ஸ் போட்டுக்கோங்க. எக் போட்ட உடனே கலராதீங்க, கொஞ்சம் நேரம் விட்டு கலருங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்க்ராம்பிள் எக் மாதிரி கொஞ்சம் பெருசாக வரும், இல்லைனா ரொம்ப மஷி ஆகிடும். எக் போட்டுருக்கிறதே தெரியாது, டேஸ்ட்டாகவும் இருக்காது அவ்வளோவா. இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக வர மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆகிட்ட பிறகு இதுக்கு வந்து மெலிசா சாப் பண்ண ஆனியன் ஒன்று, ஒரு ஃபுல் ஆனியனே போட்டுக்கோங்க. ஒன்று போதும். அதை கட் பண்ணி வச்சுருந்தே தான் இதுக்கு, ஆனால் வேறு டைப்பாக கட் பண்ணிக்கோங்க, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதை போட்டு லைட்டாக ரொம்ப வதக்க வேணாம், சும்மா ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு கேப்சிகம் போட்டுக்கோங்க. கேப்சிகமும் ஒரு கேப்சிகம் ஃப்ரைட் ரைஸ்க்கு நீட்டமாக கட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த முட்டை கூட இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். செப்பரேட்டாக மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும், தூரமாக இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஆகிட்ட பிறகு இப்போ நம்ம அந்த கபாப் போட்டோம்ல, அந்த பீசஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு அதுவும் இது கூட போட்டுக்கோங்க. ஸோ இதுவுமே கொஞ்சம் அந்த முட்டை கூட மிக்ஸ் ஆகட்டும். ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வெந்திருக்கிறது தான், ஸோ ரொம்ப வேகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. சும்மா மேலாக டாஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது போதும் அப்படின்ற போது நீங்கள் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சிம்பிள் மசாலாஸ் தான். அதுக்கு முன்னாடி வந்து பாஸ்மதி ரைஸில், நார்மல் ரைஸில், ஜீரா ரைஸை கூட வேக வச்சு கொஞ்சம் கீழே வச்சு எடுங்க. கொஞ்சம் உதிரியாக இருக்கும். ரைஸ் வேகும் போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்கன்னா உதிரியாகவே இருக்கும், தூரமாக இருக்கும். ஸோ அதை போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் உப்பு போடுங்க, தேவையான அளவு பார்த்துன்னு போடுங்க, ஏன்னா 2 ஐட்டம்ஸும் உப்பு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகா பொடி, காரத்துக்கு தேவையான அளவு, கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர், அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போடுங்க. அது ஆகிட்ட பிறகு இப்போ சாஸஸ் உங்களுக்கு எது வேணுமோ எல்லாம் எடுத்து ரெடியாக வேணும்னா நம்ம ரைஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு சாஸ் ஊற்றிடலாம். ஸோ உதிரியாக இருக்கிறதே மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா ஒரு ½ டீஸ்பூன்ஸ் ஆஃப் சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், இதுவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க, ரொம்ப போட்டாங்க. பசங்க கொஞ்சம் காரமாகவே கொடுங்க. ரைஸ் ஒடியாத மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ரொம்ப கொலைய ரைஸ் வச்சாலுமே ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும், ஃப்ரைட் ரைஸ் பதத்துக்கு வராது. நம்ம எண்ணெய் ஏன் அவ்வளோ ஊற்றுறோம்னா உதிரியாகவே இருக்கும், ரொம்ப உதிரியாக ஆகாது. லேட்டாக சாப்பிட்டாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீட்லேயே செஞ்சு கொடுக்குறது எவ்வளோ பெட்டர் இல்லையா, வெளியே ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்றத விட இருக்கோங்க. ஸோ ஒரு சிக்கன் வாங்கி 2 ரெசிபி பண்ண மாதிரி ஆகிடும். நீங்கள் வெறும் கபாபாவும் சாப்பிடலாம். செக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.